ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். பேக் விட்டு லாங் பேக் தான் திரும்ப வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ தான். அண்ட் தமிழ் நியூ இயர் விலாகும் இதோடு சேர்ந்து வந்துடும். சிம்பிளான தமிழ் நியூ இயர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருசாக ஒன்றும் நான் சமைக்கிறத எடுக்கலை. ஏன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே சேம் சமையல் தான் நானும் வந்து செஞ்சிட்ருக்கேன். அதனால் பெருசாக வந்து வீடியோ வந்து காமிக்கல. சும்மா சமையல் செய்கிறத வந்து கிளிம்ஸாக தான் வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் நீங்களாம் வந்து எப்படி வந்து சமையல் வந்து செஞ்சீங்க, அன்றைக்கி எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கிச்சனில் நிற்கவே முடியல. இந்த வெயிலுக்கு பயங்கர வெயிலாக இருக்குது. அப்படியே தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றுதுங்க. ஸ்வெட்டிங் வந்துட்டு அவ்வளோ ஸ்வெட் ஆகுது. நைட்டியே ஈரமாகிடுதுன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ ஸ்வெட் ஆகுது. நான் வந்துட்டு புடவை கட்டணும்னு பிளான்லாம் பண்ணி எல்லாமே வந்து எடுத்து வச்சு நான் வந்து கட்டவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்வெட்டிங்க. சரி, நம்ம வந்து வீடியோக்காகவாவது சாரீ கட்டிட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்து செய்யலான்னு. அன்றைக்கி உப்பெல்லாம் வந்து புதுசாக எடுக்கணுன்றதுனால அது புது பேக்கெட்டாக வந்து பிரித்து வச்சுருக்கேன். அதை தான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சேன். ஸோ வீடியோக்காக கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாரீலாம் வந்து கட்டிக்கலாம்னு எடுத்து தான் வச்சுட்டேன் ரெடியாக. அண்டு சமையல் முடிச்சுட்டு நம்ம சாமி கும்பிடும்போது நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். அன்றைக்கி வந்து ஒரு 12:30 தான் வந்து இலை போடுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லேட்டாகவே வந்து இதுவாக தான் சமைச்சேன். அதாவது ரொம்ப டென்ஷன் இல்லாமல் நான் சமைச்சேன். என்னால் ஆனால் முடியவே இல்லை. அங்கே நின்று சமைச்சு முடிக்கவே வந்து அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேருந்து நான் வந்து புடவையை கட்டி பாருங்கள், நான் செய்யும் போதே வந்து தொடச்சிட்டே தான் வந்து செய்வோம். அவ்வளோ ஸ்வெட் ஆகுது. அப்படியே தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றுதுங்க உடம்புல. அப்படி இருக்குது. எப்போ தான் வந்து இந்த வெயில் முடியும்னே தெரியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மார்னிங்கே வந்து சமையல் இப்போ லீவ் வேறு விட்டாங்களா, டெய்லி தூங்கி எழுந்துக்கிறதே லேட்டுனால கிச்சனுக்குலாம் நான் லேட்டாக தான் வந்து போகிறேன். லேட்டாக சமைக்கணும். அதனால் கடன் மார்னிங்கே வந்து சமைச்சு முடிச்சிடணுன்ட்டு, அதாவது எழுந்துக்கிறதே 8:30 9 o'clock ஆகிடுது இப்போ ஸ்கூல் லீவுனால. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், கடகடன் சமைச்சு ஒரு 10:30 11 o'clock வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது. இதே மார்னிங் ஸ்கூல் இருந்ததுன்னா சீக்கிரமாக எல்லாமே முடிஞ்சிடும். 8:30 7:30 எல்லா சமையலுமே முடிச்சிருவேன் மோஸ்ட்லி மார்னிங்கில். இப்போ லீவுனால எல்லாமே கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. எப்போ தான் இந்த வெயில் முடியும்னு இருக்குது. நீங்களும் என்ன மாதிரியே அவஸ்தப்பட்டுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். வேறு வழி கிடையாது. நம்ம தான் சமைச்சு ஆகணும் அந்த கிச்சனில் நின்று. என்ன பண்ணுறதில்ல. அண்டு சாமிக்கு வந்து இலை போட்டுடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நைட்டியோட அப்படியே வந்து உக்காந்துட்டேன். இலை போட்டுடலான்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு சாம்பார் தான். முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி தொக்கு செஞ்சுருந்தேன், கருணக்கிழங்கு வறுத்துருந்தேன், அண்ட் வடை செஞ்சுருந்தேன், பாயசம் செஞ்சுருந்தேன். அவ்வளோதான் வீட்டில் செஞ்சுருந்தேன். மற்றதெல்லாம் வந்துட்டு பழம்லாம் வந்துட்டு வெளியே இந்த ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ அதை எல்லாமே போட்டு சிம்பிளாக ஸ்வீட்டு அதெல்லாம் வந்து வச்சு சிம்பிளாக வந்து சாமி வந்து அன்றைக்கி கும்பிட்டு முடிச்சாச்சு. அந்த குட்டி தட்டில் வந்து எங்கள் மாமியாரோட அம்மா இருக்காங்க. அவங்கள வந்து நான் சாமியாக தான் கும்பிட்டுருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக வந்து வைப்போம். எப்போவுமே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்துட்டு அவங்களுக்குன்னு தனியாக குட்டி தட்டில் எல்லாமே வச்சு வைப்பேன். ஸோ அதுதான் வந்து வச்சுட்ருக்கேன். ஸோ முன்னாடியே வந்துட்டு அன்றைக்கி வந்து எல்லாமே பண்ண முடியாதுன்றனால முன்னாடி நாளே வந்து நான் பூஜை சாமான்லாம் ஒரு 2 days முன்னாடியே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். மண்டே வந்தது இல்லையா தமிழ் நியூ இயர். ஸோ சண்டே இல்லாமல் சாட்டர்டே, ஏன்னா சண்டே நான்வெஜ் சாப்பிட்ருவோம். ஸோ சாட்டர்டே வந்து உட்காந்து ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணி முடிச்சு, ஏன்னா நம்மளுக்கு ஒரு 2 hours 2.5 hours ஆகிடுதுங்க எனக்கு இந்த பூஜை சாமான் வந்து எடுத்து தொடச்சி அந்த இடத்த க்ளீன் பண்ணணும்னா அவ்வளோ நேரம் ஆகிடுது. ஸோ அதனால் லேட் ஆகிடுமேன்றனால முன்னாடியே வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா அதுவும் இதுவும் சேர்த்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் பிஃபோராகவே நான் வந்து பண்ணிட்டேன். நான் இந்த வீடியோ இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பூஜை ரூம் வந்துட்டு பூஜை சாமான் கழுவுறது வந்து நான் ஒரு வீடியோ நான் போடுறேன். இன்னுமே பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அது வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது வாஷ் பண்ணுறது. ஸோ சிம்பிளாக எங்கள் வீட்டில் எப்படி கும்பிடுவோமோ அந்த மாதிரி. நிறைய பேர் வந்து இந்த கண்ணாடிலாம் வச்சு நகை போட்டு அண்டு அதுக்கு முன்னாடி வந்து கண்ணை வந்து முழிக்கணும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. எனக்கு அது பழக்கம் கிடையாது. அதாவது வீட்டோட வழக்கம் என்னமோ அதை வந்து தான் செய்யணும் நம்ம. மற்றவங்க செய்கிறாங்க, யூடியூப்பில் அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, நம்ம வந்து அதை செய்யக்கூடாது. நம்மளோட ஃபேமிலி வழக்கம் என்னமோ, மாமியார் வீட்டு வழக்கம் என்னமோ அதை தான் வந்து நம்ம செய்யணும். சும்மா புதுசாக செய்கிறன்ட்டு பேரில் எதுவும் சாமி விஷயத்தில் தான் மெயினாக நான் சொல்ல போனோன்னா, கண்டிப்பாக வந்து புதுசாக செய்யணும் நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அது தப்பாக வந்து போய் முடிஞ்சிடும். அதனால் எவ்வளோ சிம்பிளாக நம்மளோட மாமியார் வீட்லேயோ எப்படி கும்பிட்றாங்களோ அப்படி தான் வந்து வழக்கம். எங்கள் மாமியார் வீட்டில் இப்படி தான் சிம்பிளாக தான் வந்து வெறும் சாப்பாடு செஞ்சு வந்து இலை போட்டு சாமி கும்பிட்றது வழக்கம். ஒரு சிலர் நான்வெஜ் அந்த மாதிரி கூட செய்வாங்கன்னு நினைக்கிறேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எங்கள் மாமியார் வீட்டில் இது மாதிரி வெஜிடேரியன் வந்து செஞ்சு வடை பாயசத்தோடு வந்து சாமி கும்பிட்றது வந்து வழக்கம். ஸோ என் பொண்ணு ஏஸ்தட்டிக்காக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை எடுத்துகிட்டு இருக்கா. வேறு ஒன்றும் இல்லை, கேமராமேன் வந்து என் பொண்ணு தான் அன்றைக்கி. ஸோ நல்லபடியாக வந்து சாமியும் வந்து கும்பிட்டுட்டோம். சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு ஃபேமிலியோடு வந்து உக்காந்து சாப்பிட்டாச்சு. எப்போ எடுத்த வீடியோ எப்போ போடுறாங்களோ நான் உங்களுக்கு வேறு வழியில் கொஞ்சம் கேப் விழுந்துச்சு. பொண்ணும் வீட்டில் இல்லை, அவங்க பாட்டி வீட்டுக்கு போய் கொஞ்சம் நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்திருந்தா. ஸ்கூல் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. பசங்களாம் வந்து வீட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லுங்கள். என் பசங்களும் அப்படி தான் இருக்காங்க.
ஆனால் இப்போ நிறைய ஸ்கூலில் இப்போ புதுசாக சம்மர் கேம்ப்லாம் வந்து வைக்கிறாங்கல்ல, ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. ஃபஸ்ட்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வந்து லீவ் விடுறதே இப்போ ஒரு 1 மந்த் மாதிரி கம்மியாயிடுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு 1.5 மந்த் கிட்டே வரும் லீவ், 1.5 மந்த் 2 மந்த்ஸ் கிட்டே வரும். பட் இப்போலாம் வந்து 1 மந்த் தான் லீவே வந்து முழுசாக வந்து வர மாதிரி இருக்குது. அதுலேயுமே வந்துட்டு நம்மளுக்கு சம்மர் கேம்ப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மந்த் வந்துட்டு ஸ்கூல் அப்படியே போயிடுது ஸ்கூலு. ஸோ பசங்களும் போயிட்டு தான் இருக்குதுங்க. சும்மா எங்கள் பசங்களும் வீட்டில் வந்து இல்லை, சும்மா அப்படியே சம்மர் கேம்ப் அப்படி போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நடுவில் வந்துட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கும் போய் கொஞ்சம் ஸ்டே பண்ணிட்டு வந்தாங்க ஒரு 4-5 டேஸு. ஸோ அதனால் அவள் இல்லை, எக்ஸாம் வேறு நடந்தது. ஸோ அவள் இல்லாதனால என்னால் வீடியோவே போட முடியல. நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவள் தான் வந்து எடிட்டிங் பண்ணி கொடுப்பா எனக்குன்ட்டு. அதனாலே கொஞ்சம் வந்து கேப் விட்டு வந்து பண்ணுற மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ நல்லபடியாக வந்து அன்றைக்கி சாமியை வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களாம் வந்து எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். சிம்பிளாவா இல்லை கிராண்டாவா பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மேகி வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இந்த நூடுல்ஸு திட்டாதீங்க என்ன, நம்ம டிமார்ட் போனப்போ வந்து வாங்கினது. அது வந்து எடுத்துட்டோம், பட் காமிக்க முடியல. நாங்கள் வந்து சரியாக இது பண்ணவே முடியல. அது வந்து பொண்ணு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா அன்றைக்கி. ஸோ மேகி வந்து போட்டுட்டு அப்படியே தண்ணியில், நார்மலாக சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரத்தில் உடனே எடுத்துட்டோம். நம்ம நார்மல் நூடுல்ஸ் மாதிரி வந்துட்டு ரொம்ப நேரம் மேகியெல்லாம் வந்து வேக வைக்கிறோம்ல, அந்த மாதிரி எடுக்கக்கூடாதான். அந்த தண்ணி வந்துட்டு கீழே வந்து கொட்டிடணுமா. அந்த வெள்ளையாக வருது பாருங்கள் தண்ணி, அது வந்துட்டு கீழே கொட்டிடணுமா. அதுக்கப்புறம் அதுலேயே வந்துட்டு ஆயிலும் அந்த 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 மசாலா வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம மேகி செய்யும்போது அந்த தண்ணியிலே கொட்டிடுவோம்ல அந்த மசாலாலாம். பட் அப்படி இல்லை, இது வந்து வேறு மாதிரி இருக்குது. அந்த ஆயிலும் தனியாக கொடுத்துட்றாங்க, மசாலாவும் தனியாக கொடுத்துட்றாங்க. நம்ம மேகியை வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு இதை வந்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடணுமா. அவ்வளோதான், சிம்பிளாக வந்து இருந்தது. பட் டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்தது. ஆல்ரெடி 2 சாப்பிட்டாங்க பசங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து பொண்ணு ட்ரை பண்ணும்போது அதுவும் நல்லா இருந்தது. இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. பசங்க சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுவாங்க பாருங்கள் உங்களுக்கு. என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க, படிக்கிறேன்ற பேரில் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்ததுங்க அதுங்க 3ம். ஸோ அவங்களுக்கு வந்து சரி கொடுத்து ட்ரை பண்ணலாம், ஆளுக்கு சும்மா ஒரு வாய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க, அதை என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூ தான் வந்து நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒன்று ட்ரை பண்ண பொண்ணு, பசங்க 2 பேருமே சாப்பிட்டாங்க. என் பொண்ணும் பையனும் சாப்பிட்டாங்க, நான் சும்மா ஒரு வாய் எடுத்திருந்தேன், அதுவுமே நல்லா தான் இருந்தது. இது வந்துட்டு அந்த ஃப்ளேவர் காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு. ஏதோ கொரியன் இது ஃபுட்டு தான். இது 3-4மே வந்து கொரியன் இது தான். ஒன்று சீஸ் ஃப்ளேவர், ஒன்று சிக்கன் ஃப்ளேவர். லாஸ்ட் டைம் வந்து சிக்கன் ஃப்ளேவர் செஞ்சாங்க, இது வெறும் சீஸ் ஃப்ளேவர் தான். இது வெறும் அந்த மசாலா கொட்டி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் சாப்பிடணும். அவங்க சாப்பிடும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அது கொரியன் ஃபுட்டு, அதனால் ட்ரை பண்ணோம். அதுக்காக ஈஷா ட்ரை பண்ணிச்சா தான். நல்லா தான் இருப்பீங்க. ஆல்ரெடி நான் ஒரு ட்ரை பண்ணி கொடுத்து எல்லாம் சாப்பிட்டாங்க. இதுவும் வந்து கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. காரமா இருக்காடா ஹரீஷ்? ரிங்ஸ்ல ஒரு இது வருமே அந்த மாதிரி இருக்கு. காரம் அவ்வளோ இல்ல. ரிங்ஸ் அந்த சிப்ஸ் பாக்கெட்ல வருமே அதுவா? சீஸ் ஃப்ளேவர். கல்ல குத்திக்க போதா? பத்திரம். அதுதான் இந்த ரிங்ஸ்ல ஒரு ஃப்ளேவர் வரும், அந்த மாதிரி தானே இருக்கு. ஆமா, அதுதான் இது ரிங்ஸ்ல ஒரு ஃப்ளேவர். காரமா இருக்கா? இவ்வளவு காரமா இருக்கு. ஆமா, கொரியன் நூடுல்ஸ்லடா அப்படிதான் இருக்கு. பண்ணி குடுறா. அந்த மாதிரி தான் இருக்கு. சீஸ் ஃப்ளேவர் வருமா? இது இப்படி சீஸ் ஃப்ளேவர் வருதா? இப்படி மா இது இது ஒரு நான் காரமே சாப்பிட மாட்டேன். சாரி, சிக்கன் குழம்பே சாப்பிட மாட்டேன். இது சப்போஸ் டு ரெஃப்யூஸ் இது வருமா? ஆமா, இது ஒரு வாமா. ஏன்னா இது மட்டும் இந்த நான் சொல்றேன். ஸ்கில்ஸ் பண்றீங்க இப்போ எங்க அம்மா ஸ்கில்ஸ் பண்ணுங்க. மேட்ச் பாக்குறீங்களா? என்ன சாப்பிட்ட பிரஜன்? முட்டை தோசை, பிரியாணி, சிக்கன். ஐயோ ஐயோ இத்தனையோ சாப்பிட்டியா? அம்மா நிறைய சாப்பிட்டாங்க, நிறைய சாப்பிட்டாங்க, அப்பா நிறைய சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு காலி. அவங்க வந்து கொஞ்ச நேரம் படிச்சிட்டாங்களாம், ரொம்ப படிச்சிட்டாங்களாம். அதனால் 3 பேரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக 4 பேரும் கொஞ்சம் போய் வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க ஃபுட்பால். அதை தான் நான் போயிட்டு சும்மா வீடியோ எடுத்துட்டுருந்தேன். சிரிப்பாக இருந்தது. அந்த பக்கத்து வீட்டு பையன் பேசுகிறதும் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள், அதுவும் செம்ம காமெடியாக இருந்தது. அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டாங்கன்றதை பற்றி அப்படி சொல்லிகிட்ருக்காரு சும்மா. அவர்
அண்ட் அன்றைக்கி அதான் தமிழ் நியூ இயர் அன்றைக்கி வந்து நைட் வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணியிருந்தோம். குட் பேட் அக்லி தான் நாங்கள் போய் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் லேட்டாக தான் வந்து போய் பார்த்தோம். ஏன்னா எக்ஸாம் நடந்துட்டுருக்கனால போக முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நியூ இயர் அன்றைக்கி எடுத்தது தான் இது. ஸோ பக்கத்துலேயே இருக்கனால நாங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்தே போயிடலாம் தேட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மாதிரி நடந்தே வந்து தேட்டர் வந்து போயிட்டு படம் சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. செம்ம கூட்டம். நைட் ஷோவே பார்த்திங்கன்னா காலியாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஏன்னா வீக் டேஸு ஸ்கூலு எக்ஸாம் நடக்குது அப்படின்றனால கூட்டம் இருக்காது, காலியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பாப்கார்ன் வாங்குறதுக்கு ஸ்நாக்ஸ் அவங்க வாங்குறாங்க. அது ஒரு கற்பை. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட், அதாவது இது கிடையாது, இது செகண்ட் ப்ராடக்ட், இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். நான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எதை சொன்னேன்னா என் பொண்ணு தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட், இது செகண்ட் ப்ராடக்ட்டுன்னு. அதனால் அது வந்து ஒரு ஃப்ளோவில் வர மாதிரி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பொண்ணு, செகண்ட் ப்ராடக்ட் பையன்றது சொல்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இது கிடையாது இது அப்படின்ட்டு ஸ்நாக்ஸை காமிச்சிட்டேன் மாற்றி. ஆனால் ஸ்நாக்ஸில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு ஸ்நாக்ஸ் அந்த டோனட் தான் வந்து வாங்கினாங்க. டோனட்டு, கோல்ட் காஃபி ஆஸ் யூஷுவல். அங்கே என்னென்ன வாங்குவாங்களோ அங்கே வந்து தேட்டருக்கு காசு ஆகுதோ இல்லையோ அந்த ஸ்நாக்ஸுக்கு தான் வந்து ரொம்ப காசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் வேறு வழியில் எங்களுக்கு பக்கத்துலேயே அதுதான் இருக்குது அப்படின்றப்ப நியர்பை வந்து போகணுன்றனால நாங்கள் வந்து போயிட்டோம். பட் படம் செம்மையாக இருந்தது. சம்பவம் ஒன்று நடந்தது. போனால் எங்களுக்கு மலையாள படத்தை போட்டு விட்டாங்க. அப்புறம் பார்த்தாக்கா மாற்றி போட்டு அப்புறம் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. திரும்பவும் படத்தை ஃபஸ்ட்லேருந்து எங்களுக்கு அப்புறமா எல்லாருமே கற்றுன உடனே திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.